31 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார். ஒரு ராணுவம் தான், ஆனால் அதை 31 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறாரு. இந்த 31 பிரிவுகளும் முகமது அல் ஜப்பாரியினுடைய கணக்கீட்டின் பிரகாரம் எந்த அளவுக்கு பிரிக்கப்படுது என்று சொன்னா 31 தன்னாட்சி ராணுவ பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ப்ரொவின்சியலாக பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி ராணுவத்துக்குள்ள 31 தன்னாட்சி பிரிவுகளாக ராணுவத்துக்கு தன்னாட்சி கொடுத்து பிரிக்கிறாங்க. அது எப்படி தன்னாட்சி கொடுக்கறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒரு ராணுவ தலைமையகம் இருக்கும். அந்த ராணுவ தலைமையகத்துக்கு பல தளபதிகள் இருப்பார்கள். இந்த தளபதிகள் அந்த இடத்துல நின்று என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை சுயாதீனமாக அவர்கள் எடுக்க முடியும். அவர்களுக்கென்று எல்லா ஆயுதங்களும் கொடுக்கப்படும், எல்லா ஆயுத கிடங்குகளும் கொடுக்கப்படும். அவங்களுக்கென்று பல ராணுவ தளங்கள் இருக்கும், அவங்க உருவாக்கி கொள்ளவும் முடியும். அதாவது ராணுவ தளபதிட்ட கேட்டு தான் இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, அவங்களே ராணுவத்தை எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் வளர்க்கலாம். அவர்களுக்கு சுயாதீனமான உரிமை இருக்கும். உலகத்தில் எந்த ராணுவத்துக்கும் இப்படி கொடுக்கப்படல. மொசைக் என்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி முகமது அல் ஜப்பாரி தான் அதை வழிமொழிகிறாரு. அவர் தான் இதை நடைமுறைப்படுத்துறாரு. அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் 31 ராணுவ பிரிவுகள் உருவாக்கப்படுகிறது. சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுத்துட்டு மொசைக் கோட்பாடு சொன்ன ஒரே ஒரு கட்டுப்பாட்டு விதி தான். என்ன விதின்னு கேட்டா, என்னைக்காவது ஒரு நாள் தெஹ்ரான்ல இருந்து சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு கமெண்ட் வரலன்னா, சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு சிக்னல் வரலன்னா, சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தரவுகள் வரலன்னா, நீங்க என்ன முடிவு எடுத்துக்கணும்னு கேட்டா, நம்ம எந்த எதிரியை பயந்தமோ அந்த எதிரி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எனவே நீங்க யார பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சுயமாக முடிவெடுத்து நீங்க அட்டாக் பண்ணலாம். பொதுவாக சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டுட்டாரு, ராணுவ தளபதி கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா, ராணுவத்துக்கு அடுத்து கமெண்ட் பண்றதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யார பேச்சையும் ராணுவம் கேட்காது. ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. இங்க 31 படைத்தளங்கள் இருக்கிறது, 31 பிரிவுகள் இருக்கிறது. 31க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆயுத கிடங்குகள் இருக்கிறது. எல்லாமே தனித்தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க. உலகத்தில் எந்த ராணுவத்துக்கும் இப்படி கிடையாது. இவ்வளவையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. 31ல 2 பேர் எங்களுக்கு அமெரிக்காவோட சண்டை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாலும் மற்றும் உள்ளவங்க சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையத்தான் இந்த மொசைக் கோட்பாட்டினூடாக இவங்க உருவாக்கி இருந்தாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டுட்டாரு. அவற்றிலிருந்து சிக்னல் வரலை. நமக்கு அமெரிக்காவுக்கு தான் சண்டை, அமெரிக்காவுடைய படைகள் வந்து நிற்குது, எல்லாமே தெரியும். தாக்குதல் ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. இடையில மசூத் பெசக்ஷியன் மன்னிப்பு கேட்டு கூட ஐஆர்ஜிசி நிறுத்தாமல் அட்டாக் பண்ணினதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், மசூத் பெசக்ஷியனுக்கு ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, சுப்ரீம் லீடருக்கு தான் கண்ட்ரோல் ஆகுவாங்க. அரபு நாடுகளுக்கு உள்ள நடத்தின தாக்குதலுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்டார். மிஸ்டேக் ஆகி சில தாக்குதல் நடத்தப்பட்டது, அதுக்கு மன்னிச்சுக்கிறங்க, ஆனால் அமெரிக்காவுடைய தளத்தை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு தான் சொன்னார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இது இந்த மொசைக் கோட்பாடு.